அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. வெடிகுண்டு மிரட்டல் குறித்து சென்னை சேப்பாக்கம் காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சேப்பாக்கம் மைதானத்திற்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஐபிஎல் போட்டி நடத்தினால் தாக்குதல் நடத்தப்படும் என்று இமெயில் மூலமாக இந்த மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானில் இருந்து அனுப்புவது போல இமெயில் மிரட்டல் விடுக்கப்பட்டு ஐபிஎல் போட்டிகள் நடத்தினால் ரத்த ஆறு ஓடும் என்றும் ரத்த குவியல் இருக்கும் என்றும் குறிப்பிட்டு அந்த இமெயிலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது குறித்து திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர் உதவியோடு இந்த சோதனைகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் திருவல்லிக்கேணி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். We do bomb blast in stadium for Operation Sindoor என்று குறிப்பிட்டும் there will be a blood bath என்று குறிப்பிட்டும் அந்த இமெயிலில் இந்த மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் jkweb@gmail.com என்ற முகவரியிலிருந்து இந்த மிரட்டல் வந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த போர் பதட்டம் காரணமாக ஐபிஎல் போட்டிகள் ரத்து செய்யப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில சென்னையில் போட்டிகள் நடக்கக்கூடிய இந்த சேப்பாக்கம் மைதானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிற சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. அது தொடர்பாக மூப்பநாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்களும் சோதனைகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் இமெயில் எங்கிருந்து வந்தது என்று விசாரணை நடத்தி வருவதாகவும் திருவல்லிக்கேணி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். பயங்கரவாதிகளின் பகல்காம் தாக்குதலுக்கு இந்திய ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக பதிலடி கொடுத்த நிலையில ஆபரேஷன் சிந்தூர் என்று குறிப்பிட்டு இந்த இமெயிலில் வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் திருவல்லிக்கேணி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள்.